அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 437, 438 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஒரு தவளை சாப்பிடலாமான்னு அவள் கேட்டால, அது தெரிச்சு ஓடுது. ஐயோ என்ன சாப்பிட்டுடாத, என்னைய சாப்பிட்டுடாத அப்படின்னு ஓடுது. அந்த கேஸ் பேர்லு அது எப்படி ஓட விட்டுரும், செம்ம அடி அடிக்குதுங்க போட்டு. அந்த தவளையால் சுத்தமாக தாங்க முடியல. அது சொல்லுது, இங்கே பாருமா, என் உடம்புல வந்து ஃபயர் பாய்சன் இருக்குது, என்னைய சாப்பிட்டா உன் ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு புலம்புது. இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த தவளை என்ன சொல்லுது, எம்மா நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் வந்து உன்னை மாஸ்டராக ஏற்றுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை சர்வெண்ட்டாக ஏற்றுக்கோ அப்படிங்குது. அவள் பார்க்குறா, நீ பார்க்கறது கூட நல்லா இல்லை, ஐயே நீ வேண்டாம் அப்படிங்கிறா. அந்த ஃப்ராக் என்ன சொல்லுது, எம்மா நான் பிறந்ததே இப்படி தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அவளும் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, சரி ஓகே போனால் போதும், உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறா. இவர் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி சிரிக்கிறாரு. ஆனால் அந்த கேஸ் பேர்ல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, ஒரு சோல் ஸ்லேவ் மார்க் அப்படிங்கிறத கொடுக்குது. அதை கொடுத்துட்டு அதில் இவளுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத செலுத்திட்டு அதை இந்த ஃப்ராகோடைய உடம்புல செலுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதோடைய லைஃப் அண்ட் டெத்தை இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த ஒரு ஃப்ராகு ஐயோ என்னைய கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே பொருளுது. இப்போ தான் அந்த ஒரு ஃப்ராகுக்கே புரியுது, ஆஹா ஸ்லேவ் மார்க்கை போட்டுட்டாலா, இதை ரிமூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாச்சே, ஏன்னா அது ஃபார்ம் ஆனதே அந்த கேஸ் எனர்ஜியால தான். இந்த பொண்ணு பார்க்குறா, ஒழுங்காக நடந்துக்கோ சரியா அப்படிங்கிறா. அது யோசிக்குது, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் வெளியிலேயே வந்திருக்க மாட்டேனேன்னு யோசிக்குது. அதாவது சொல்கிறா, உனக்கு நான் லிட்டில் ஃப்ளேம்னு பேரை வைக்கிறேன் அப்படின்னோடனே அந்த ஃப்ராக் உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நன்றி உள்ளனா இருப்பேன் அப்படிங்குது. அதெல்லாம் சரி, இப்போதைக்கு அந்த பேர்ல்குள்ளே போ, நான் வந்து எங்கள் அப்பாவை சம்மன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையில் இறங்குறா. இந்த பொண்ணு ஒரு வழியாக அவங்க அப்பாவை பார்த்துட்டா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நிர்வாணா ப்ராக்டிஸில் இருக்கான், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கான். அவனால் அங்கேருந்து வெளியில் வர முடியாது. இவ பார்த்தோன்னே அதிர்ந்து போகிறா, ஐயோ அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறா. அந்த கேஸ் பேர்ல் சொல்லுது, இல்லை உங்கள் அப்பா வந்து ப்ராக்டிஸில் இருக்காரு, நிர்வாணா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் உங்கள் அப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரியே இவனோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் ஆகுது. இவ கேட்குறா, இவ்வளோ டேஞ்சரஸ் ப்ராக்டிஸை ஏன் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறா. அவன் உடம்புல ஃபீனிக்ஸ் பிளட் லைன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அவேக்கன் பண்ணணும் அப்படின்னா இந்த நிர்வாணா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத அவன் கடந்து போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆனால் தானே உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல் சொல்லுது. உடனே பார்க்குறா, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அப்போ எங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரா, ஐயோ நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கனே, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு புலம்புறா. இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட பாடி மொத்தமாக காணாமல் போயிடுச்சு, அது ஃபயராக மாறி போச்சு. இவ பதறி போகிறா. அதான் அந்த பேர்ல் சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அவர் இன்னுமே ப்ராக்டிஸ்க்கு மிடில் தான் இருக்கார், நீ இப்போ இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு அர்த்தம் அப்படிங்குது. இவ சொல்கிறா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அது என்ன சொல்லுது, நான் வந்து ஓல்டு மாஸ்டரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதாவது இவங்களுடைய தாத்தாவை, அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படிங்குது. அந்த பொண்ணு கேட்குறா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அது என்ன சொல்லுது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, வெயிட் பண்ணு, உங்கள் அப்பா கண்டிப்பாக வந்து திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் இவங்கெல்லாம் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு குறுக்கும் நடுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டானுங்க சண்டை போகிறதுக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்பா இன்னும் திரும்ப வரல. சரி ஓகே நான் போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி வரா. கூடவே அந்த சீனியரும் வராங்க. ஆக்சுவலாக இவ வந்து இம்பீரியல் வெப்பன் அப்படிங்கிறதான் பயன்படுத்துகிறா. ஆனால் இவ உடம்புல இருக்கிற எனர்ஜிக்கு அதை வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ண முடியல. ஸோ அந்த ஆளுடைய அட்டாக்கை தடுக்க முடியல. அந்த கிழவன் ஒரு பைத்தானை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. உடனே அந்த வெப்பன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது, நீ சீக்கிரம் உன்னோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணி ஓல்டு மாஸ்டர் ஸ்பிரிட்டை வரவே அப்படின்னோடனே இவளுமே ஆக்டிவேட் பண்ணி அவங்க தாத்தாவோட ஸ்பிரிட்டை வர வைக்கிறா. அதை பார்த்த உடனே அந்த கிழவன், என்னடா ஆறா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்க்குது. வந்த மனுஷன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேத்தி மேலே கையை வைப்பீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படிங்கிறான். இப்போது இந்த பவரை பார்த்த உடனே இவன் அதிர்ந்து போயிட்டான். ஆன்செஸ்டர் காலிலே போய் விழுந்துட்டான். அவர் என்ன சொல்கிறார், நக்கலா, என்னடா என்ன பயம் உனக்கு, அதான் நான் இருக்கேன்ல, நானா சும்மா சொங்கியா, இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பைத்தானை வர வைக்கிறாரு. ஆனால் நம்ம எம்பரரு அட போடா சரிதான்னு சொல்லிட்டு ஈட்டியை தூக்கி போட்டாரு பாருங்க. அந்த பைத்தானும் காலி, இவனுங்களாலும் சுத்தமாக சமாளிக்க முடியல. இங்கே நடக்கிற இந்த சண்டையை தூரத்தில் இருக்க எவனோ ஒருத்தன் சென்ஸ் பண்ணிட்டாங்க. இம்மார்டல் எம்பரர் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டான். இப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அவங்களும் வந்து இப்படி அப்படியே தாவி தாவி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பையன் மாட்டிக்கிட்டான். ஆன்செஸ்டர் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான். ஸோ இவன் கதையை முடிச்சு விட்டாச்சு. அவனால் எங்கே காப்பாற்ற முடிஞ்சது, அவனே இங்கேயும் அங்கேயும் தாவி தாவியில் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷனை எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனாலையும் முடியல. இப்படி அப்படியே தாவி தாவி போன மனுஷன் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி ஃபீனிக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகி அப்படியே இவனை கொத்தா தூக்கின்னு வந்துடுமா. அதுக்கப்புறம் கூட அந்த ஃபீனிக்ஸ் சும்மா இல்லை, தொடர்ந்து இவனை அடிக்கலாம் அப்படின்னு வருது. இவன் என்ன பண்ணுறான், இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை பயன்படுத்துகிறான். எல்லாமே பாம்பாக தாங்க வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த ஃபீனிக்ஸும் அந்த பாம்பும் பயங்கரமாக சண்டை போடுது. அதில் அந்த ஃபீனிக்ஸ் வந்து மறைஞ்சு போகுது. இப்போது இந்த ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான்னா, இத்தனை வருஷத்தில் நீ தான் 2வது ஆள் என்னோடய ஸ்பிரிட்டை சாகடிச்சது,
உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கொன்னே தீருவேன் அப்படிங்கிறான். அதாவது 10,000 வருஷமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பல டேஞ்சரஸ் பிளேசஸ்லேருந்து 9 வகையான ஃப்ளேம்ஸை கொண்டு வந்திருக்காராம். இப்போ அந்த 9 வகையான ஃபயரை வச்சு அவன் அட்டாக் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி டிராகன் மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கு. கீழே இருக்கவங்களாம் பதறி போகிறாங்க. ஆத்தாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த மனுஷன் நகரவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா என்கிட்டயே நீ வந்து நெருப்பை வச்சு விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் தான் பண்ணுறாரு. அப்படின்னு பார்த்தா அந்த 9 ஃபயரும் எங்கே போச்சுன்னே தெரியல. அவன் அதிர்ந்து போகிறான். இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு கத்தி இருந்ததில்ல, அதை வெளியில் கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு இம்மார்டல் ஸ்வாட் இல்லையா? அந்த மனுஷன் உடனே இம்மார்டல் ஸ்வாட் என்கிட்டயும் இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த 8 ஸ்வாடு கலெக்ட் பண்ணாங்கல்ல, 8ஐயும் வெளியில் கொண்டு வந்துட்டான். இப்போது 2 பேருமே ஆப்போசிட் சைடில் இருந்து அவங்களோட அட்டாக்கை பண்ணுறாங்க. 2 அட்டாக்குமே மோதுது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஃபயரை யூஸ் பண்ணி அந்த 8 ஸ்வாடில் இருக்கக்கூடிய மார்க்கை எரேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா மர்ஜ் பண்ணி இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த மனுஷனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா அவன் என்னோட மார்க்கை இவ்வளோ ஈஸியாக எரேஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத இப்போ தான் இந்த மனுஷன் உணர ஆரம்பிச்சிருக்கான். அவர் என்ன பண்ணுறாரு, 8 ஸ்வாடையும் வச்சு இப்போ திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, இந்த ஆள் கூடலாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு பதறி போகிறான். இப்போ தூரத்தில் இருக்கிறவன் சென்ஸ் பண்ணிட்டான், வந்திருக்கிறது ஈஸ்டர்ன் எம்பரர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவன் அங்கேருந்து வேகமாக கிளம்பி வரான். இந்த அட்டாக் இந்த மனுஷனை ரீச் பண்ணுறதுக்குள்ளே அவன் இங்கே வந்துட்டான். வந்து அந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விட்டாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணுக்கும் தெரியும் அங்கே சண்டை நடக்குது அப்படின்னு. ஆனால் இவங்க அப்பா ப்ராக்டிஸை முடிக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதே. ஆனால் அந்த கேஸ் பால் வந்து இவளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபயர்லேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது வேறு எதுவுமே கிடையாது, அவங்க அப்பாவுடைய ஸ்பிரிட் தான். அதுவுமே வந்து இப்போ டிவைன் எம்பரர் லெவலில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எம்பரர் பிளட்ல என்ன ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அவனால் எம்பரர்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியாகவே சண்டை போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவன் அந்த பிளட் லைன் ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணானா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்குமே அவனோட பாடி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதாவது அந்த பழைய உடல் அப்படிங்கிறத செதைச்சிட்டு புது உடல் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணணும். இதை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். ஸோ அந்த நிர்வாணா ஸ்டேஜ் அப்படிங்கிறத அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஒரு வெப்பன் கொடுத்தாங்கல்ல, அதை இப்போ இவனால் ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ இந்த லேடியுமே வெளியில் வராங்க, அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.